அது ஒரு நூலகம். அமைதி, புத்தகங்களின் நறுமணம். அரவிந்த் ஒரு மேசையில் உட்கார்ந்திருக்கிறான். எதிரே பிரியா புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாள். அரவிந்தின் கண்கள் அவளை தேடுகின்றன. கண்டுபிடித்து விட்டான். உடனே கீழே பார்க்கிறான். ஒவ்வொரு நாளும் அதே மேசை. நாட்கள் ஓடுகின்றன. அதே மேசை, அதே இருவர். அவன் தன் கண்களை அவள் கண்களுடன் சந்திக்க வைக்க முயல்கிறான். ஒரு நாள் அவளும் பார்க்கிறாள். அவன் வெட்கத்தில் கீழே பார்க்கிறான். அவளிடம் பேச நினைக்கிறான். ஆனால் முடியவில்லை. இதயம் அடித்துக் கொள்கிறது. அரவிந்த் கண்ணாடி முன்னால் நிற்கிறான். ஹாய், ஹலோ என்று முணுமுணுக்கிறான். அவன் முகத்தில் பயம். ஆனால் வார்த்தைகள் வருவதே இல்லை. அரவிந்தின் கையில் ஒரு சிறிய காகித துண்டு. அவன் குறிப்பாக ஏதோ எழுதுகிறான். முகத்தில் தீர்மானம். இன்று வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். அதனால் வேறொரு வழி செய்கிறான். பிரியா மேசைக்கு வருகிறாள். அரவிந்த் புத்தகத்தில் மூழ்கியவன் போல் நடிக்கிறான். பிரியா தன் புத்தகத்திற்கு அருகே ஒரு சிறிய நோட்டை காண்கிறாள். நோட்டில் உன் புன்னகைதான் என் வாழ்க்கையின் நம்பிக்கை என்று எழுதப்பட்டுள்ளது. பிரியா நோட்டை வாசிக்கிறாள். அவள் முகத்தில் ஒரு சிறிய குழப்பமான ஆனால் இனிமையான புன்னகை. அவள் தலையை உயர்த்தி அரவிந்தை பார்க்கிறாள். அவன் ஒரு வெட்கத்தோடு ஆனால் நம்பிக்கையோடு புன்னகைக்கிறான். அவள் சிரித்தாள். நாட்கள் ஓடுகின்றன. நோட்டுகள் வருகின்றன. எனக்கு உங்கள் புத்தக ரசனை பிடித்திருக்கிறது. உங்கள் பெயர் கூகுளா? நான் தேடும் எல்லாம் உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு காஃபிக்கு வர முடியுமா? எங்கள் வழக்கமாகிவிட்டது. ஒரு மாதம் கழித்து பிரியா வருகிறாள். ஆனால் அரவிந்தின் இடம் காலியாக இருக்கிறது. அவள் முகத்தில் ஏமாற்றம். பிறகு அவள் ஒரு வழக்கம் போல ஒரு நோட்டை பார்க்கிறாள். பிரியா நோட்டை எடுக்கிறாள். இது முன்பிருந்தவற்றை விட பெரியது. அதை புரட்டுகிறாள். அதில் கையால் வரையப்பட்ட ஓவியம். அதில் அவர்களின் மேசையின் அழகான வரைபடம் எழுதியிருந்தது. இனி நோட்டு வேண்டாம், பேச முடியுமா? அதன் கீழே அவனது கைபேசி எண். பிரியா கார்டை பார்த்து புன்னகைக்கிறாள். அவள் கைபேசியை கையில் எடுக்கிறாள். சில அடி தூரத்தில் புத்தக அலமாரியில் சாய்ந்து 2 காபி கப் கையில் பிடித்தவாறு பயத்தோடு ஆனால் நம்பிக்கையோடு நிற்கும் அரவிந்த். சில காதல் கதைகளுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, தைரியம் மட்டும்தான்.